அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பலூனை வச்சு ஒரு சில ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பலூனை ஊதி வச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு நீடில். இந்த நீடிலில் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி உறிஞ்சி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பலூனுக்கு ஊசி போட போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, பலூனில் ஊசி போட்டு உள்ள தண்ணி அடிக்கிறேன். ஆனால் பலூனு வெடிக்கலை. இன்னும் மறுபடியும் ஹோல் போட்டு உள்ள தண்ணி போகிற சத்தம் கேட்குது பாருங்க. இப்போ வேற ஒரு இடத்துல ஊசி போடுவோமா, வெடிச்சிடுச்சு. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பலூன் மேலே இந்த செல்லோ டேப்பை ஒட்டி வச்சுருந்தேன். அப்போ அந்த இடத்துடைய பரப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த சிறிய துளை வழியாக என்ன பண்ணல, அந்த காற்று வந்து என்ன பண்ணல வரும்போது அது வெடிக்கலை. அதுவே இந்த பலூன் மேலே நான் ஊசியை வச்சு போடும்போது இந்த சின்ன துளை வழியாக அதிகமான காற்று வெளியேறும்போது ப்ரெஷர் அதிகமாகி பலூனு வெடிச்சிடுச்சு. அடுத்து ஒரு ஃபன்னான இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். ஒரு பலூன் எடுத்துருக்கிறேன். அது மேலே டபுள் சைட் டேப்பை வச்சு ஒரு பேப்பரை வச்சு அது மேலே ஒரு மெழுகுவத்தி எரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மெழுகுவத்தி மேலே இந்த கண்ணாடி கிளாஸை வைப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கொஞ்சம் அழுத்தி வைங்க. பாருங்கள், பலூனு உள்ளே போகிறத பார்க்கலாம். மெழுகுவத்தி அணையுது. இங்கே பாருங்கள், பலூன் நல்லா உள்ளே போய் புடச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பலூனை தூக்குவோம். பார்த்தீங்கன்னா பலூனு கிளாஸு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருது. இதுக்கு என்ன காரணம்னா, காற்றழுத்தம் குறைவதால் வருது. சரிங்களா? இது போன்ற சோதனையை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.